முடக்குவாதத்தால் முடங்கி போன வாழ்க்கை. ஈசன் பட பாடகியின் பரிதாப நிலை. வாங்க வீடியோவை முழுமையாக காண்கலாம். ஈசன் படத்தில் வரும் ஜில்லா விட்டு ஜில்லா வந்த கதையை நீங்கள் கேளையா. பாடலை பாடி அனைவரையும் ஆட்டம் போட வைத்தவர்தான் தஞ்சை செல்வி ஆவார். தற்போது இவர் முடக்குவாதத்தால் முடங்கி போய் அடுத்த வாழ்க்கையில் என்ன செல்வது என்று தெரியாமல் நிலையில் மருத்துவ உதவியும் கேட்டுள்ளாராம். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே தெட்சிணாபுரத்தில் வசித்து வரும் பாடகி செல்வி ஆவார். சசிகுமார் இயக்கத்தில் உருவான ஈசன் படத்தில் ஜில்லா விட்டு ஜில்லா வந்து பாடலை பாடி திரையுலகத்திற்கு அறிமுகமானவர்தான் இவர். அந்த பாடலில் அவரின் கண்ணீரில் குரல் அனைவரையும் ஆட்டம் போட வைத்ததா. அந்த பாடல் பட்டி தொட்டி எங்கும் பிரபலமானது என்றும் சொல்லப்படுகிறது. அதனைத் தொடர்ந்துதான் 60க்கும் மேற்பட்ட படங்களில் பாடல்களை பாடியிருக்கிறார் செல்வி. இவர் கிராமத்து மண்வாசை மாறாமல் அனைவரையும் ஆட்டம் போட வைக்கும் செல்வியின் பாடல்கள் இந்தியாவில் மட்டுமில்லாமல் வெளிநாட்டிலும் சென்று பாடல்கள் பாடியிருக்கிறாராம். ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி மார்ச் மாதங்களில் சிங்கப்பூர், மலேசியா, ஆஸ்திரேலியா போன்ற வெளிநாடுகளுக்கு சென்று பாடல்களையும் பாடியுள்ளார் இவர். அது மட்டுமின்றி இவர் கொரோனாவிற்கு முன்பாக வரை படு பிஸியாக அனைத்து பாடல்களையும் பாடி வந்த தஞ்சை செல்விக்கு கொரோனாவுக்கு பின் வாழ்க்கையே மாறிப்போனதாம். கொரோனா காலகட்டத்தில் இவருக்கு பட வாய்ப்புகள் சரியாக வராததால் வருமானம் குறைந்து போய் வட்டிக்கு மேல் வட்டி வாங்கி வாழ்க்கையை நகர்த்தியுள்ளாராம். வாழ்வதற்கு கஷ்டப்பட்டு வந்த நிலையில்தான் செல்வி தற்போது முடக்குவாதம் நோயால் பாதிக்கப்பட்டு மிகவும் சிரமப்பட்டு வருகிறாராம். மருத்துவ செலவிற்கு கூட காசு இல்லாமல் கஷ்டப்பட்டு வரும் செல்வி தற்போது மருத்துவ செலவிற்கு உதவி செய்தால் முடக்குவாதத்திலிருந்து மீண்டும் பாடல்களை பாடுவேன் எனவும் உதவி கேட்டுள்ளாராம். மேலும் எங்களை போன்ற கலைஞர்களுக்கு என்றும் நிரந்தர வருமானம் வருமாறு அரசு உதவி செய்ய வேண்டும் என்றும் அவர் அதில் கேட்டுக்கொண்டுள்ளார். அது மட்டுமின்றி ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்த செல்வி சினிமாவில் பாடுவதற்கு உதவியது நாட்டுப்புற பாடகர் வேல்முருகன் தானாம். அவர்தான் சசிகுமாரிடம் அழைத்துச் சென்று பாட வைத்து செல்விக்கு ஜில்லா விட்டு ஜில்லா பாட்டையும் பாட வாய்ப்பு வாங்கி கொடுத்ததாகவும் பாடகி செல்வி இதில் கூறியுள்ளாராம். மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.